என்ன ராஜி அந்த போட்டோவை பிரிண்ட் போட்டு ஊரெல்லாம் ஒட்டுவேன்னு சொன்னான் தானே? மாப்பிள்ளை வீட்டுக்கு முன்னாடியே ஒட்டுவேன்னு சொன்னானாமே. அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா அரசி அவன் சொல்ற இடத்துக்கு போகணும்னு இவங்க மூலமா தான் அவன் தூது அனுப்பியிருக்கான் அரசிக்கு. அந்த மிரட்டலுக்கு இவங்களும் தொண போயிருக்காங்க. நடந்த விஷயத்துக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அத்தாச்சி. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் போய் பேசாதீங்க சொல்லிட்டேன். இந்த விஷயமா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நான் உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன்ல. பாரு, அபாண்டமா என் மேல பழி போடாத. யாரு இப்ப அபாண்டமா பேசிட்டு இருக்காங்க? நீங்க பண்ணதுதானே அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. எங்க சாமி மேல சத்தியமா சொல்லுங்க, நீங்க என் அண்ணன் சொன்ன இடத்துக்கு அரசி அனுப்பி வைக்கலன்னு. அது மட்டுமா இவங்க செஞ்சாங்க? இவங்க செஞ்சதெல்லாம் தெரிஞ்சா நீங்க எல்லாம் ஆடி போயிடுவீங்க. அரசி ஒரு நாள் தியேட்டருக்கு குமாரோட படம் பார்க்க போனால நாம எல்லாம் எம்புட்டு அதிர்ச்சி ஆனோம். அதுவும் இவங்களோட திட்டம் தான். இவங்க கூட வரதா சொல்லிதான் அரசியை படத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா தியேட்டருக்கு போயிட்டு அரசியை குமாரோட கோத்து விட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதோட நிக்கலையே. அன்னைக்கு அரசியை கூட்டிட்டு காலேஜுக்கு போனப்போ நான் தான் கூட்டு போவேன்னு கூட்டு போனாங்க. இவங்க பிளான் பண்ணி தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க குமார் வந்தான். மாமா வந்து கேட்கும் போது பிளேட்டா அப்படியே திருப்பி போட்டாங்க. ஆமா தானே? எங்க ஆமா தானே? நீ அவனதான் கல்யாணம் பண்ணணும்னு நம்ம அரசியை உசுப்பேத்தி விட்டாங்க. அத நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, பல தடவை இவங்க அரசி கிட்ட குசு குசு குசுன்னு ரகசியமா பேசுறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அரசி மனசை கெடுத்தது, அரசியை குமாரோட பழக வச்சது, அரசியை இப்ப வீட்டை விட்டு ஓடி போக வச்சதுன்னு எல்லாமே இவங்க தான். இவங்க நீயும் குமாரும் ஒன்னானா இந்த குடும்பம் சேர்ந்துரும் சொல்லியே நம்ம அரசியோட வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்காங்க. குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிறது இவங்களோட ஆசை கிடையாது. குடும்பம் குட்டிச்சவரா போகணும், அதுதான் இவங்களோட ஆசை. அடச்சி, இம்புட்டு கேவலமான எண்ணத்தோட அந்த வீட்டுக்குள்ள நீ நடமாடிட்டு இருந்திருக்க. அரசிக்கு அத்தை தானடி நீ, வேற எதுவும் இல்லல்ல. நீ எல்லாம் எம்புட்டு தைரியம் இருந்தா அவன் போட்டோவை காட்டி அரசியை மிரட்டி இருப்பான். அந்த பொறுக்கிய அவனை சும்மா விட மாட்டேன். இருடா, அம்மா அவனா உயிரோடவே இருக்க கூடாதுமா. நில்லுடான்னு சொன்ன. வீட்டு கதையை முதல்ல முடிச்சிட்டு மத்தவங்க கதையை அப்புறம் பாக்கலாம்.